தாப்போல்கர் ஐயாவோட வீடியோ அவங்களுடைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே அவங்களுடைய பூஜா ரூமு. அந்த பூஜா ரூமில் என்னெல்லாம் நாம் பார்க்குறோம்னா, அதில் ஒரு படம், சுவாமியோட படம். இந்த படம் தான் சுவாமி 1917 பங்குனி மாதம் பௌர்ணமி நாள் முகமது அலியும் இஜாபுல் முஸ்கார் அவரும் கொடுத்தது. அவ்வளவு பிரமாதமாக இருக்குது அந்த படம். அந்த படத்துக்கு மேலே லைட் இருக்கிறதுனால பார்க்குறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இப்போ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி படம் நிறைய இருக்குது அங்கே. அவர் பக்கத்தில் தேங்காயெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பூஜை ரூம். அதுக்கு பிறகு அவங்களுடைய குருநாதருடைய படம். மற்றபடி சுவாமியோட படம். அவங்களுடைய 5 தலை நாகத்தில் அவங்க குருநாதர் இருக்கிறார். 5 தலை நாகத்தில் அவருடைய குருநாதர் இருக்கிறார். அடுத்த படம் சுவாமியோடது. அவ்வளவு நல்லா இருக்கு. கீழே முரளிதர், அதுவும் பிரமாதமாக இருக்குது. ஒரு நந்தா விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சுவாமியுடைய பாதுகை இருக்கு. சுவாமியுடைய பாதுகை, அதில் அவங்க குருநாதருடைய படம் இருக்கு. குருநாதருடைய படம் இருக்கு. கோயில் மாதிரி இருக்கு. மேலே சுவாமி இருக்கிறார். அதுக்கு பிறகு யாரோ தெரியல. அதுக்கு பிறகு இங்கே ஒரு சுவாமி இருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அவங்களுடைய படம். அதுக்கு அடுத்தது இந்த அம்மாவுடைய படம் இருக்குது. இது அவங்களுடையது. அதுக்கு அடுத்தல தாப்போல்கர்ஜியோட படம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களா. ரொம்ப நல்லா இருக்குது. அது அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியுது. தாப்போல்கர்ஜியோட படம். சுவாமியை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படம் நம்மளுடைய பூஜையில் இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே இந்த ரூமில் விட்டு அடுத்த ரூமுக்கு வந்தால், அந்த அடுத்த ரூமில் நம்ம போயிட்டே இருக்கோம். ரைட். பல அற்புதங்களை செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே பலருடைய படங்கள்லாம் இருக்கு. இது சுவாமி அழகாக இருக்கிறார். சுவாமி ரொம்ப அழகாக இருக்கிறார். அவர் சுவாமியை பக்கத்தில் கொண்டு வந்து பார்க்கணும். சுவாமி நல்லா இருக்கும். சுவாமியுடைய அலங்காரங்கள் ரொம்ப விசேஷம். முருகாச்சரம். அது இடத்துல குருநாதருடைய படம். அதுக்கு இடத்துல அப்படியே திரும்பி பார்த்தா அஷ்டவிநாயகருடைய படம். அதுக்கு பிறகு இதே படம் தான் சுவாமியை பார்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்தாலும் அவங்களுடைய குருநாதருடைய படம். அவரை சுற்றி தசாவதார காட்சிகள் எல்லாம் இருக்கு. தசாவதாரம் அவங்களுடைய குருநாதர். இந்த குருநாதருடைய படம் எங்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் இன்னும் ஒருத்தரும் அவ்வளோ நல்லா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் வேற ஒரு அம்மாவுடைய படமும் இருக்கு. அதுக்கு பிறகு ராதாகிருஷ்ணனுடைய படம். அதுக்கு பிறகு இது யாருடைய படமோ அவருடைய படம் தான் நினைக்கிறேன். அப்படியே இருக்கு. அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா நடராஜன் தியானத்தில் இருக்கு.
அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் சுவாமியுடைய இந்த அழகான படம் இருக்குது. அதுக்கு பிறகு இதில் ஒரு அதிசயம் சொன்னார். இந்த படத்தை பார்த்தா கால் இந்த இடத்துல கீழே மனுஷங்கால், இங்கே சிலையுடைய கால் மாதிரி. இது சிலையுடைய கால், இது மனுஷங்கால். அதுக்கு பிறகு இந்த இடத்துல சுவாமி நேராக பார்க்குறாரு, இந்த இடத்துல சுவாமி கீழே பார்க்குறாரு. இதே இடத்துல சுவாமி நேராக பார்க்குற மாதிரி இருக்குது, இங்கே சுவாமி மேலே பார்க்குற மாதிரி இருக்குது. இவ்வளவு ஒரு தோற்றமும் இங்கே இருக்கிற படம் கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு பாபாவே தான் இவர், பாபாவே மாதிரி அவருடைய பல படங்கள் இங்கே வச்சுருக்கு. அவங்க ஃபேமிலியில் அவங்க இருக்காங்க, அது நல்லா பார்த்துக்கலாம். அவங்க பேசுகிற பேச்சு அது என்னென்னு தெரியல, சத்சரித்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு வாட்சம் அவங்க பில்டிங், ஒரு வாட்சம் ஒரு வாட்சம்